இது தெரியாம ஏலக்காய் பொடி செஞ்சு முன்னாடிலாம் நெறைய ஏலக்காய் வேஸ்ட் பண்ணியிருக்கிறேங்க. ஆனா, இப்பலாம் வந்து பெர்ஃபெக்ட்டா ரெடி பண்ண ஆரம்பிச்சுட்டேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு ஏலக்காய் எடுத்துக்கிட்டு, லைட்டா அத வந்து பேன்ல போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க. லோ ஃப்ளேம்ல வச்சு ஃப்ரை பண்ணீங்க அப்படின்னா, அழகா அது உப்பி வருது. ஏலக்காய் பொடி தானே வேணுங்கிறப்ப லைட்டா அப்படியே கொட்டி ஆட் பண்ணிக்கலாம்னு நெனைப்பேங்க. ஆனா வந்து ஸ்வீட் செய்றப்ப பார்த்தீங்கன்னா, அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும். இங்க பாருங்க இந்த அளவுக்கு உப்பி வந்துருச்சுன்னா, ஃபைன் பவுடராவும் கிடைக்கும். 1 மாசத்துக்கு மேல ஆனாலும் அந்த பவுடர்ல வந்து அந்த ஏலக்காயோட ஸ்மெல் வந்து மாறாம அப்படியே இருக்குங்க. இப்போ கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் அது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிட்டு நல்லா ஃபைனா அரைச்சு எடுத்துட்டிங்கன்னா, சூப்பரா வந்து ஏலக்காய் தூள் ரெடி ஆயிருச்சுங்க. இத ஏர்டைட்டா போட்டு வச்சுக்கோங்க. 1 மாசத்துக்கு மேல ஆனா கூட அந்த வாசனை போகாம அப்படியே இருக்கும். நான் 3 மந்த்ஸ் வரைக்குமே இதான் யூஸ் பண்ணுவேன். அது முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா அந்த அன்னைக்கு வந்து கிரேப்ஸ் வித்துட்டு வந்தாங்க. இந்த பாக்ஸ் ஃபுல்லா சேர்த்தி ரூ. 100 தாங்க. பன்னீர் திராட்சை டேஸ்ட் நல்லாவே இருந்தது. ஒரு தோட்டத்துலேருந்து முழுசா பறிச்சுட்டு வந்தேன்னு சொன்னாங்க. நான் எப்போ இது மாரி கிரேப்ஸ் வாங்கினாலுமே வந்து உப்பு தண்ணில போட்டு நல்லா அலசிருவேன். எல்லா செடிக்குமே மருந்தடிக்கிறாங்க. அதே மாரி ஆனா திராட்சைக்கு வந்து ரொம்ப அடிக்கிறாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். சரி இது மாரி உப்பு தண்ணிக்குள்ள போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டா ஓரளவுக்காவது அது கிளியர் ஆயிரும் அப்படிங்கிறக்காக இது மாரி போட்டு வச்சுக்குவேன். நெறைய குட்டீஸ் பார்த்தீங்கன்னா, அந்த பச்சை கலர் கிரேப்ஸ் மட்டுமே குடுத்து, குடுத்து இந்த பன்னீர் திராட்சை சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க. ஆனா, நீங்க சிறுசுலேருந்தே பார்த்தீங்கன்னா 2யுமே குடுத்து பழக்கிருங்க. இதில வந்து அத விடவே இதில ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமா இருக்குது. 2மே வந்து உடம்புக்கு நல்லதுதாங்க. இருந்தாலும் வந்து எல்லாத்தையுமே குழந்தைங்க வந்து பழகிக்கணும். இதில இருக்கிற விதை வந்து ரொம்ப நல்லதுங்க. நீங்க வந்து அப்படியே சாப்பிடறக்கு முடியல அப்படின்னா கூட, விதையோட சேர்த்து அப்படியே மிக்ஸர் ஜார்ல போட்டு அடிச்சு குடிச்சீங்கன்னா, அது இன்னுமே வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து அதிகம். இது மாரி தண்ணியில நல்லா வாஷ் பண்ணிட்டு, ஒரு கிச்சன் டவல்ல போட்டு காய வச்சு எடுத்து ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா, வேணுங்கிறப்ப எடுத்து சாப்பிட்டுக்கலாங்க. இது ஒரு 5, 6 நாள் வரைக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும். கிரேப்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ஐஸ்கிரீம் பாப்சிகல்ஸ் மாரி குச்சியை செஞ்சோம்னா சூப்பரா இருந்ததுங்க. இந்த டைம் வந்து ஷூட் பண்ணாம விட்டேன். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா ஷேர் பண்றேங்க. உங்களுக்கு கருப்பு திராட்சை பிடிக்குமா? இல்ல பச்சை திராட்சை பிடிக்குமான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.